11ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் கடங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகளை பயிற்சி 1.2ல் 4வது கணக்கு பார்ப்போம். ஒரு தளத்தில் உள்ள அனைத்து முக்கோணங்களின் கணத்தை P என்போம். Pயில் R என்ற தொடர்பானது A ஆனது Bயின் வடி ஒத்ததாக இருப்பின் ARB என வரையறுக்கப்படுகிறது. R என்பது சமான தொடர்பு என நிறுவுக. ஒரு தளத்தில் உள்ள அனைத்து முக்கோணங்களின் கணம். P என்னது? ஒரு தளத்தில் உள்ள அனைத்து முக்கோணங்களின் கணம். இங்கே என்ன கொடுத்துட்டாங்க? A ஆனது Bயின் வடிவத்ததை கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது ABC. ABC belongs to P. முக்கோணங்களின் கணம் என்னது? Pன்னு கொடுத்துக்கிறதுனால நம்ம எடுத்துக்கிறது மூன்று முக்கோணம் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஓகேவா? சரி, இப்போ தற்சுட்டு எல்லாத்துக்குமே ஹெட்டிங் கணக்காக போட்டு எழுதுங்க. ஈஸியாக மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம். ஒரு லைன் தான், புரிஞ்சு செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான கணக்கு. ARA. ARAனா என்னது? A ஆனது Aக்கு வடிவத்தவை. A ஆனது Aக்கு வடிவத்தவை. அப்படின்னா என்னது? R ஒரு தற்சுட்டு. அடுத்து சமச்சீர். சமச்சீர் வரும்போது என்ன வரும்? ARB implies BRA. அப்படின்னா என்ன அர்த்தம்? A ஆனது Bக்கு வடிவத்தது. B ஆனது Aக்கு வடிவத்தவை. அப்படின்னா R ஆனது ஓர் சமச்சீர். சமச்சீர் தொடர்பு. அடுத்து நெக்ஸ்ட் என்னது? கடப்பு. கடப்பு தொடர்பு. கடப்புன்னு வரும்போது நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? 3 எடுத்துக்கிறோம். ARB BRC implies ARC. எல்லாமே வடிவத்தான் வரும். A ஆனது Bக்கு வடிவத்தவை. B ஆனது Cக்கு வடிவத்தவை. Therefore A ஆனது Cக்கு வடிவத்தவை. அப்படின்னா R என்னது? ஓர் கடப்பு தொடர்பு. இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. என்னென்ன இருக்குது? தற்சுட்டு இருக்குது, சமச்சீர் இருக்குது, கடப்பு இருக்குது. 3மே இருந்தால் மட்டும்தான் R ஆனது ஒரு சமான தொடர்பாகும். சமான தொடர்பு ஆகும். R ஆனது சமான தொடர்பு ஆகும். 3மே இருந்தால் மட்டும்தான் அது சமான தொடர்பு ஆகும்.